எதுக்கு? கல்யாணம் முடிஞ்சிருக்கு, வாழ்த்து சொல்ல வேணாவா? வெறுப்பேத்திரியா நீ? வாழ்த்து சொல்லி சந்தோஷப்படுற நிலைமையில நான் இருக்கேன் இப்போ. சரி, அப்ப தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸா? எதுக்கு? ரஞ்சிதா மாதிரி ஒருத்தியா எனக்கு அண்ணியா கொண்டு வந்ததுக்கு. அவளை ஏன் நான் முறைக்கிற? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது? நீ உன் ஓட்டவாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. யார்கிட்டயாச்சும் போய் உதவி வைப்ப. அது அப்படியே பரவி பரவி அம்மா கிட்ட போகும். அண்ணா, அம்மா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. நான் இத பத்தி யாருக்கிட்டயும் வாய் திறக்க மாட்டேன், போதுமா? இவளும் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப உன்கிட்ட சொல்லிட்டால. சரி, உன்னை யார் ரஞ்சிதா வந்த மாதிரி எல்லாம் பேச சொன்னது? புருஷா இருக்கும் போதே உன் கூட சுத்திட்டு இருந்தா எனக்கும் வந்துச்சு, அதனால பேசிட்டேன். உங்களுக்கு பின்னால இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ என்னதான் சமாளிச்சாலும் நீ அப்படி பேசுனது தப்பு. நீ அந்த மாதிரி உண்மையை சொல்லிருக்க கூடாது. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. அம்மா கிட்ட எப்ப சொல்ல போற? ஐயோ, நான் சொல்றதா இல்ல சுதா. ரஞ்சிதா தான் மருமகன்னு அம்மாவே சொல்லணும். அம்மாவே எங்களை சேர்த்து வைக்கணும். அது நடக்கிற காரியமே இல்லனா. நீயும் பாத்துட்டு தானே இருந்த. அன்னைக்கு ஜோசியரை பாத்துட்டு வந்தப்ப கூட ரஞ்சிதாவே அண்ணனுக்கு பாக்கலாமான்னு நான் கேட்டேன். கூட்டு குடும்பத்துல பிறக்காததுனால ரஞ்சிதாவை வேணான்னு அம்மா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம இப்ப இவளுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இவ மருமகளா வரணும்னு அம்மா யோசிக்க வாய்ப்பே இல்ல. நீ ஏன் உண்மையை சொன்னா மட்டும்தான் உண்டு. சுதா, இவரு சொல்ல மாட்டாரு. எந்த காலத்திலயும் சொல்லவே மாட்டாரு. சொல்ல வேண்டிய நேரத்துல இவர் ஊமையா தானே இருந்தாரு. இவரு கட்டின தாலிய யாரோ கட்டினதா நான் சொன்னேன்ல, அப்பவே இவருக்கு உறுத்தி இருக்கணும். நான் தான் இந்த தாலிய கட்டினேன்னு சொல்லிருக்கணும். இவர் ஏன் சொல்லல? ஏன்னா இவருக்கு என் மேல காதலும் இல்ல, என் கூட வாழணுங்கிற ஆசையும் இல்ல. நடந்தது கல்யாணமே இல்லன்னு அத்தை சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இவர் எனக்கு தாலியை கட்டியிருக்காரு. அவரு சொன்ன மாதிரி அப்பவே தாலியை கட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு என் வாழ்க்கைய பார்த்துட்டு நான் போயிருக்கணும். ஏன் ரஞ்சிதா இப்படி எல்லாம் பேசுற? என்ன பேச விடு சுதா. எனக்கு நடந்த கல்யாணம் உண்மை, அந்த உறவு உண்மைன்னு நினைச்சு நான் இவரை என் புருஷனா ஏத்துக்கிட்டேன். இவரு கூட வாழ்ற காலம் வரும்னு நான் நம்பினேன். ஆனா இவர் என்ன பொண்டாட்டியாவே ஏத்துக்கலங்கிறப்போ நான் ஆசைப்பட்டது மட்டும் எப்படி நடக்கும்? இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. இவரும் என்ன குற்றவாளியா தான் பாக்குறாரு. உங்க வீட்டுல என்ன ஆல்ரெடி குற்றவாளியா நிக்க வச்சுட்டாங்க. என் அக்காவும் என் மேலதான் தப்புங்கிற மாதிரி பேசுறா. இவர்தான் எல்லாமேன்னு நான் நம்பினேன்ல, அதுதான் நான் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் உங்க வீட்டுல நான் யாருக்கும் சங்கடம் கொடுக்க விரும்பல. இப்பவே நான் எங்கேயாவது போயிடுறேன். இவராவது நிம்மதியா இருக்கட்டும். ரஞ்சிதா, 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 நில்லு. விடுங்க அருண். எப்ப உங்களுக்கு என் மேல பாசம் வருதோ, எப்ப நான் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போங்க. ஐயோ ரஞ்சிதா, அம்மாவுக்கு பயந்து உண்மையை சொல்லாம இருக்கிறது தப்புதான். அதுக்காக எனக்கு உன் மேல காதல் இல்லைன்னு சொல்லுவியா? இவ்வளவு நாளா என் காதலை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணதே இல்லையா? வேற யாராவது உங்க இடத்துல இருந்திருந்தா சண்டை மட்டும்தான் போட்டு அவங்கள காப்பாத்திருப்பேன். தாலியெல்லாம் கட்டியிருக்க மாட்டேன். உன் மேல எனக்கு லவ் இல்லாமல உன் கழுத்துல 2 தடவை தாலி கட்டினேன். நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் என் நிலைமை என்னங்கிறது நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? நீ இல்லாம என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? என் எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு நான் அப்படியே பைத்திய மாதிரி திரியணும்னு ஆசைப்படுறியா? அண்ணா, நீ அவ மேல டன் கணக்குல காதல் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு எந்த பொண்ணாலையும் நம்பிக்கையா வாழ முடியாது. செயல்லையும் அதை காட்டணும்.
இவ்ளோ நாள் போனதெல்லாம் விடு. தாலிய மறைச்சு நாடகம் ஆடிட்ட, ஏமாத்திட்ட, துரோகம் பண்ணிட்டேன்னு வீட்ல இருக்கிற எல்லாரும் இவ மேல கோவத்தை கொட்டிட்டாங்க. அந்த நிலைமையில கூட இவ உன்னை காட்டி கொடுக்கல. ஆனா அப்ப நீ பேசிருக்கணும்னா. சுதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. உண்மைய சொல்லிட்டு அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நீ பயப்படுற. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணா. இல்ல சுதா, என்னால அப்படியெல்லாம் நினைக்க முடியல. என் விருப்பத்தை மீறி ஏதாவது செஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அன்னைக்கு அம்மா சொன்னதுதான் எனக்கு அப்படியே மைண்ட் ஃபுல்லாவே ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ணா, நீ திட்டம் போட்டு எதையும் செய்யல. இவள ஆபத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற நெருக்கடியில தான் தாலியை கட்டியிருக்க. அந்த கதை மொத்தத்தையும் இவ அம்மா கிட்ட சொல்லிட்டா. அந்த கதையில வந்த ஹீரோ நான் தான் சொல்றது மட்டும்தான் உன் வேலை. நீ வேணும்னே ஏமாத்திட்டங்கிற அதிர்ச்சியை மட்டும்தான் அம்மாவால தாங்க முடியாது. ஆனா அப்படிதான் எதுவுமே நடக்கலையே. சூழ்நிலையாலதான் நீ இதை செஞ்சங்கிறப்ப அம்மாக்கு எதுவுமே ஆகாதுண்ணா. இவ்ளோ நாள் ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு தான் கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா கோவம் தணிஞ்சதும் உங்க 2 பேரையும் ஏத்துப்பாங்க.